ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இவன் ஃபோன் பேசிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, இவகிட்ட சொல்கிறதுக்கும் தைரியம் இல்லாமல் சொல்லாமலும் இருக்க வேண்டாம்னு யோசிச்சுக்கிட்டே அந்த ஃபோனை பார்த்துட்டே நிற்கிறான். அப்புறம் ஒரு ஐடியா வருது, சரி ஃபோனில் வந்து மெசேஜ் அனுப்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, ஃபோன்லேருந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டு விட்டுறான். போட்டு விட்டுனா அவன் பார்க்கல, அவன் நார்மலாக உட்காந்துருக்கா. இவன் அங்கே போயிட்டு நிற்கிறான். நின்னோடனே அப்போ தான் வந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, என்ன நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறா. எடுத்தோடனே இவனுக்கு படபடன்னு ஹார்ட்லாம் அடிக்குது, என்ன சொல்ல போகிறாளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவள் வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, எடுத்து மெசேஜை வைக்கிறான். மெசேஜை வந்துட்டு சிரிக்கிறா. சிரிச்சு விட்டு, ஏன்டா டெஸ்ட் எழுதுறதுக்கு ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கெல்லாம் கூட தான் என்கிட்ட காட்டுவேன் இந்த மாதிரி எழுதுறேன்ட்டு, கடைசியில் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு கூட என்கிட்ட தான் சொல்லுவியாடா, என்ன போடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். அதனாலே அவனுக்கு ஒன்றும் புரியலை. ஆமாடா, யாரா அந்த பொண்ணு, எந்த பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண போகிற, என்ன வச்சு டெஸ்ட் பண்ணுறியா, நான் வந்து எனக்கு சிரிப்பு தப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிண்டல் அடிச்சுட்டு கலாய்ச்சிக்கிட்டே இருக்கான். இவனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாகவே நிற்கிறான். அவன் ரொம்ப நேரமாக சிரிச்சிட்டு, சரி யாருன்னு சொல்ல அந்த பொண்ணு, கடைசியில் இப்படி வந்து சொல்லிட்டேன், சரி அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி யார்கிட்ட போய் சொல்ல போகிற, இந்த மாதிரிலாம் டேரெக்டாக சொல்லிவிடாத அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கலாய்ச்சிட்டு இருக்கான். கலாய்ச்சாலும் அவன் சொல்கிறான், நீ தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறான். அவன் திருப்பி லூஸ் மாதிரி பேசாதடா, என்னடா நீ எந்த பொண்ணுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நிஜமா நீ தான் அந்த பொண்ணு அப்படின்னோடனே எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுது. ஷாக் ஆகிட்டு இருந்தது, நான் அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து எப்படி பேசினா லெவலாக பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசினால, அட்வைஸ்லாம் பண்ணி பேசினால, இப்போ என்ன சொல்கிறான்னா, நிஜமாவா என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்குறா. ஆமாம் அப்படின்னு அவன் சொன்னோன்னா, எதனால என்ன லவ் பண்ணுற, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்கிற மாதிரியே அடுத்தடுத்த கொஸ்டின்லாம் கேட்டுட்ருக்கா. அவனுக்கு அவன் ஃபேஸும் மாறுது. ஆக்சுவலாக லவ் சொல்ல வந்தான், ஹாப்பியாக தானே இருப்பான்னு பார்த்தா அவன் ஃபேஸும் ரொம்ப டோட்டலாக ஆக்வர்டாக மாறுது. என்னடா இவ இப்படி சொல்கிறா அப்படின்ற மாதிரி அவன் ஃபேஸெல்லாம் ரியாக்ஷன் மாற ஆரம்பிக்குது. இப்படியே அவன் வந்து நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் என்ன பண்ணுறா அப்படின்னாக்கா, சரி நான் உனக்கு ஓகே சொல்லணுன்னா நான் அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பேன், அதுக்கு நீ ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ உள்ள நிலைமைக்கு நீ படித்து முடித்த உடனே உனக்கு வேலை இருக்குமா, இல்லை நான் படித்து முடித்த உடனே எனக்கு வேலை இருக்குமா, இந்த தைரியத்தில் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன், என்கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இவன் சொல்கிறான், எப்படி இருந்தாலும் நம்ம வந்து நாம் ஒரு ஜாபுக்கு போக தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசுகிறான். அதுக்கு அவள் சொல்கிறா, அது அடுத்தடுத்து இப்போ உள்ள மளிகை பொருளோட விலைவாசி தெரியுமா, ஒரு குடும்பம் எப்படிலாம் நடக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அடுத்தடுத்து கேள்வி கேட்டே இருக்கா. ஏன்னா அவள் வீட்டில் வந்து அவளை வந்து எப்படி வளர்த்துருக்காங்கன்னா, தைரியமாக வெளி உலகத்தில் போய் பேசக்கூடிய ஒரு பொண்ணு அந்த மாதிரி தான் வளர்த்துருக்காங்க. வீட்டில் என்ன வேலை பார்க்கணும், ஏதாவது ஒரு ஜாமான் வாங்கணுன்னாலும் அவள் தான் போயிட்டு வருவாள். அவன்கிட்ட வந்து இப்படி வரிசையாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கா. அவன் வந்து ஆன்சர் பண்ணிட்டே இருக்கான். சரி ஃபைனலாக அவன் முடிவு என்ன தான் சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு நிற்கிறான். அவளும் வந்து இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இதுக்கு வந்து நான் உன் வீட்டிலலாம் ஒத்துப்பாங்களா அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. இதோட தான் முடிச்சுக்கலாம். பாக்கி நாளைக்கு வைக்கலாம். பாய்.